டேய் ஏன்டா பேய் அடிச்ச மாதிரி கத்துற? மாமா பேய்க்கு ஆப்பு வச்சிட்ட மாமா. என்னடா சொல்ற? ஆமா மாமா, இனிமே பேய் நம்ம கண்ட்ரோலு. ஏண்டா உனக்கு பேய்க்கு ஏதாவது பிடிச்சிருச்சா? ஏண்டா இப்படி உளர்ற? நீ ஏன்டா அலற? டேய் பேய்க்கு நான் பாதுகாப்பு வளையம் போட்டுட்டேன்டா. லுக் அட் மீ. அட சை, அங்க பாரியா. மாமா பேய் ஓடுறதுக்காக எல்லா ஐட்டையும் கட்டிட்டேன். ஓகே அம்மா, நல்லதுல பண்ண மாமா. ஏன் மாமா நொங்கு நொங்கு நடிக்கிறீங்க? ஏன்டா என் படத்தை அங்க வச்ச? அவன் கரெக்டா தான் வச்சிருக்கான். ஏன்டா எக்ஸ்ட்ராவா செருப்ப தொடப்ப எல்லாம் வச்சிருக்க? இது ஒண்ணே போதுமே, அம்சமா இருக்கு பாரு. அதாவது மாமா, இந்த கோட்டை தாண்டி பேயும் வராது, நாமளும் போக கூடாது. பேச்சு பேசதான் இருக்கணும் மாமா. ஏன்டா நஞ்சு போனது பிஞ்சு போனதெல்லாம் அங்க வச்சா பேய் வராதா? வராது. எம்மக்கம்மா. இவர் சொல்றது உண்மைதான். இதெல்லாம் பட்டுனா பாத்து பருப்பு உள்ள வராது. பாசி பருப்பு வராதா? ஐயோ, காத்து கருப்பு வராதுங்கற. எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. எனக்கு அது வேணும். ஐயோ வேணாமா மாமா, நம்ம கட்ட இடத்த பாத்தீங்களா? காருக்குள்ளயும் பேய், வெளியும் பேய். அப்பாடி கன்ஃபார்மா பேய் தான். மாமா ஆஞ்சா. ஐயோ வேணாம் 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 வேண்டாடி விட்டுற. ஐயோ வேணாம் வேணாம் வேணாம். ஆஞ்சா. ஐயோ என் பொண்ண பேய் பிடிச்சிருச்சே. மாமா பிடிக்கணும். டேய் அம்மா ஐயோ அப்பா பேயில ஓடி போயிடுச்சு. மாமா பேய் ஓடி போச்சு மாமா. என் படத்தை பார்த்து பயந்து இருக்கேன். ஆமா, பேய் தப்பிச்சிச்சு, என்னால தப்பிக்க முடியலையே. விதி. டேய் பாலாஜி, சும்மா சொல்லக்கூடாதுடா. பேயோட மன ஓட்டத்தை நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கிற. That is பாலாஜி. சரி என்னடா இது பொம்பளை குரல்ல சிரிக்கிற? அதான் மாமா எனக்கு புரியல. டேய் ஏன்டா என்ன பார்த்து பயப்படுற? உங்களை பார்த்து இல்ல மாமா, பின்னாடி பாருங்க. அடச்சை, அங்க பாருங்க மாமா. அடச்சை, நீங்க வரையா மாமா? கிழிஞ்சு போன ஆறு மாதிரி வாயை வச்சு கட்டிக்கிட்டீங்க. என்ன மாமா? ஏன்டா அந்த ஆவி பாத்துக்கு சிவனேன்னு கார்ல இருந்துச்சு, கண்டதை காமிச்சு அத கார்ல இருந்து என் வீட்டுக்குள்ள கொண்டாந்து சேர்த்துட்டியடா. அது இல்ல மாமா. நல்லா இருப்பியா? ஆமா. ஐயோ, அம்மா, ஐயம்மா, ஐயம்மா, ஐயம்மா. ஏன் இப்படி கத்துற? இங்க பாருங்க, டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து பேய் சாப்பிட்டு இருப்ப. ஐயோ, என் தலை எழுத்து. பேய்க்கெல்லாம் சமைச்சு போட வேண்டியதா இருப்பு. பாவம், காருக்குள்ள இருந்ததுனால சோறே பார்த்தது இல்ல போல இருக்கு. அதுதான் இப்படி திங்குது. பாவம் சித்தி. இத பாரு, உப்பு உரப்பெல்லாம் சரியா இருக்கான்னு போய் கேளு. போ போ போ, கேளு போ. நான் போய் கேக்குறேன். ஹாய் பேய், சாப்பாடுலாம் ஓகேயா? உப்பு காரெல்லாம் சரியா இருக்கா? லிப்ஸ்டிக் ரொம்ப அழகா இருக்கு. ஐலைனர் கூட அழகா இருக்கு. நீ எந்த பியூட்டி பார்லர் போற? ஐ சித்தி, முடி நல்லா சில்கியா சாஃப்டா இருக்கு சித்தி. நீ என்ன ஷாம்பு போடுற? ஏன் இப்ப லூஸ் மாதிரி சிரிக்கிற? யாரு பேப்பத்து பாரு. ஐயோ அம்மா, என்ன கொன்னுடாத. எனக்கு முதல்ல இரவே இன்னும் நடக்கல. விட்டுரு. வா. சித்தி, எனக்கு பேயோட விளையாடும் சித்தி. அம்மா. ஐ.
ஐயோ ஐயோ மாமா ஏன் மாமா அழுகுறீங்க போயிடு மாமா நான் எங்கடா அழுறேன்? அப்ப அழுகுற சத்தம் கேக்குதே பேய் எதை பார்த்து அழுகுதுன்னு தெரியலையே. ஒருவேளை மாமா கல்யாண சீடியா? என்ன மாமா தேம்பி தேம்பி அழுகுது? என்னத்த பார்த்துட்டு அழுவுதோ தெரியலையே. சீரியலை பார்த்துட்டு அழுவுதா? என்ன பொம்பளைங்க தான் பேய் மாதிரி சீரியல் பார்ப்பாங்க, இங்க பேய பொம்பளை மாதிரி சீரியல் பாக்குதே. அழாதம்மா, அழாத. சொல்லுமா. நம்ம அப்பாவுக்கு நெஞ்சு வலின்னு ஹாஸ்பிடல்ல சேர்த்தேன். நம்ம அப்பா போயிட்டாருடா. ஐயோ அம்மா. இந்த விஷயத்தை அம்மா கிட்ட சொன்னேன். அம்மா அங்கேயே விழுந்து செத்து போயிட்டாங்கண்ணா. சரி, இந்த விஷயத்தை நம்ம பெரிய அண்ணாவுக்கு போன் பண்ணி சொன்னேன்னா அவரு வர வழியில ஆக்சிடென்ட்ல செத்துட்டாரு. அண்ணா, நான் என்னண்ணா பண்ணுவேன்? அண்ணா, உனக்கு என்ன ஆச்சுண்ணா? ஐயோ அண்ணா, நீயும் போயிட்டியா? ஐயே கொஞ்சம் இந்த கால இருக்கு. போதுமா? நோ, இந்த கால ஒரு பேய்கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன அவசப்படுது பாரு. அதானே, என்ன இது? பேயி டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுது, டிவி பாப்புது, இப்ப உட்கார்ந்து சேவை செய்து விட்டா இம்பியே செட்டில் ஆயிடும் போல இருப்பே. போதுமா? இல்ல. சரி விடு. கண்ட நாய்க்கு சோறு போடும்போது ஒரு பேய்க்கு போட்டா என்ன? நாயா? யாரது? நீதான். ஏய், என்ன விட, நான் போறேன். நான் விட மாட்டேன். இந்த ஒயிட் சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கைட்டி கொடு. ஐயோ, மாட்டேன். குடுறி. மாட்டேன். குடுறி. மாட்டேன். 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 குடுறி. ஏய், 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 குடுறி. ஏய், குடுறி. குடுறி. ஏய், நம்மடே. எங்கடி ஓடுற? ஏய், ஏய், பேய். ஐயோ, ஏய், அங்க பாரு, யாரோ வந்திருக்காங்க. எங்க? ஏய், சித்தி உடு சித்தி, அந்த புடவை வாங்காம நான் விட மாட்டேன் சித்தி. ஐயோ, இருங்க இருங்க. அந்த வெள்ளை பலர் புடவை நல்லாவே இல்ல. உங்க சித்தி புடவை பலர் சூப்பர். ஐயோ, என்ன தடி வளர? அது இல்லம்மா, அந்த வெள்ளை கலர் புடவை நல்லா இல்லையா, இந்த கலர் புடவை நல்லா இருக்கா? உங்க அப்பனே முந்தானிய பிடிச்சது இல்லையடி, நீ பிடிச்சியே. ஏய் அம்மா, சித்தி ஓடல. விட்டுருமா. சித்தி. எப்பா டேய், பேயிங் கெஸ்ட்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த வீட்ல பேயே கெஸ்டா வந்திருக்கே. கெஸ்ட் நீ எப்படி முடிவு பண்ணலாம்? அது பர்மனண்டா இங்க தங்கறதுக்கு கூட வந்திருக்கலாம்ல. அப்படி தங்கச்சி வச்சுக்க. ரேஷன் கார்டுல அது பேரு சேர்த்து அதுக்கும் சக்கரம் வாங்கிடுவான் எங்க மாமன். ஏண்டா அந்த பேய்க்கு கல்யாணம் ஆயிருக்குன்ற? இல்லன்னா நீ பண்ணி போறியா? பேயெல்லாம் எவனா கல்யாணம் பண்ணிக்கோனடா? நான் என் பொண்ணோட குடும்பம் இல்லையா? அதுக்காக ஓ பொண்டாட்டி நான் கல்யாணம் பண்ணி முடியுமா? இஞ்சிடும். சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. சத்தியமா நான் பேசலடா. நானும் பேசல. யாரு? ஐயோ தெரியலையே. எப்போ வருவ? இந்த பக்கமா? சரி, ஒரு வாரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நான் வந்துடுவேன். இத பாரு, இந்த வீட்ல என்னால ரொம்ப நாளைக்கு பேயெல்லாம் நடிக்க முடியாது. இங்க தேன்மொழின்னு ஒரு ராட்சசி இருக்கா. அவ டார்ச்சர் என்னால தாங்க முடியலப்பா. ஆமா ஆமா, கல்யாணமானவதான். அவளை ஒரு பேக்கு கல்யாணம் பண்ணிருக்கான். வீட்டோட மாப்பிளையா இங்கதான் ஒரு மூலையில கிடக்குறான். இங்க பாருங்க, சொன்னதையும் சொல்லிட்டு இருக்காதீங்க. சீக்கிரமா வந்து என் கழுத்துல தாலி கட்டுற வழியை பாருங்க. இல்ல உண்மையிலேயே செத்து உங்க வீட்டுல வந்து பேய அலைவேன். போன வைங்க.
நானே வருவேன். நாங்களும் வருவோம்ல. நீங்க நீ சொன்ன பேக்கு சாச்சா, நான் சும்மா சொன்னேன். அது சீரியஸாவே பேக்குதான். ஏய். நீ பேய் இல்ல, பேய் மாதிரி நடிக்கிறியா? யார் சொன்னா? நான் நிஜமாலுமே பேய் தான். நிறுத்து, நீ பேசுறதெல்லாம் நான் ஃபுல்லா கேட்டேன். எதுக்கு ஓவர் ஆக்டிங் பண்ற? அம்மா, எதுக்கு பேய நடிச்சு எங்கெல்லாம் ஏமாத்திட்டு இருக்க? சேச்சே, நான் ஒன்றும் ஏமாத்தணும்னு பண்ணல சார். நான் ஒருத்தரை ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன். அது எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போய் எனக்கு வேற இடத்துல கல்யாணம் ஏற்பாடு பண்றாரு. அது எனக்கு பிடிக்காம நான் வீட்டை விட்டு ஓடி வந்து என் லவரை பார்க்க நேரா அவர் வீட்டுக்கு போனேனா. அவன் வீடு பூட்டி இருக்குமே. கரெக்ட். அந்த நேரம் பார்த்து எங்க அப்பா ஒரு ஆளுங்க என்ன துரத்திட்டு வந்தாங்களா, அவங்க கிட்ட தப்பிக்கிறதுக்காக நானும் வேகமா ஓடி வந்தேனா, உங்க வீட்டு வாசல்ல ஒரு காரை பார்த்தேன். எப்படியாவது தப்பிக்கணும்னு காருக்குள்ள ஏறி உட்காந்துட்டேன். ஓடி வந்த களைப்புல அப்படியே தூங்கிட்டேன். அந்த நேரம் பார்த்து அந்த டாடி ஐயா, பேய் பேய் பேய்னு குய்யோ முய்யோன்னு கத்துனா. பேயா? நல்லா இருக்கே, அதையே கண்டினியூ பண்ணுவோம். சரி, விடுதியோன்னு எழுதி போயிருக்கலாமே. முடியாதே, என் லவர் வரதுக்கு 1 வாரம் ஆகுமே. அதனாலதான் இங்கேயே தங்கிட்டியா? ஆமா, ஆனா இப்பதான் உங்களுக்கு என் விஷயம் தெரிஞ்சு போச்சு. நான் இங்க இருக்க மாட்டேன், நான் போறேன். எங்க போற? தெரியல. நீ எங்கேயே போவனா, இங்கேயே பேயாவே இரு. நிஜமாவா? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸ்லாம் சொல்லுவானா, எனக்கு ஒரு உதவி பண்ணு. என்ன பண்ணணும்? பேயாவே போய் என் மாமனை பயமுறுத்தி ஒரு 10 லட்ச ரூபா எடுத்து வந்து. எதுக்கு? அது என்கிட்ட கொடுத்தனா நான் நடிக்க போயிருவேன். நீங்க எங்க போய் பேய நடிக்க போறீங்க? பேயா நடிக்கலமா, சினிமால போய் ஹீரோவா நடிப்பேன். சினிமாவிலையா? ஆமா பேய். இவன் சினிமாவுல ஹீரோவா நடிக்கணும்னு பேயா அலை டேய், பேசிட்டு இருக்கல, கையோரா. தமா பேய், நான் சொல்ற மாதிரி தான் நீ செஞ்சனா உன் லவரோட சேர்க்கறதுக்கு என்னால முடிஞ்ச உதவி செய்யறேன் தங்கச்சி. அண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. நீங்க சொன்ன மாதிரியே நான் நடந்துக்கிறேன். இப்ப நான் என்ன பண்ணணும்? பேயாகணும். நானே வருவேன். பொண்ணு கேரக்டராவே ரொம்ப இன்வால்வ் ஆயிடுச்சுல. ஐயா, நம்மள மாதிரியே. அத நீ சொல்லாத.